ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் சரி, அந்த லைக்கை பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்குது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. இது புது எபிசோட் தான், மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ நண்பர். தமிழ் தெரியாதோ? தெரியாது, சொல்லிட்டு போ. விளையாடுறதுக்கு போறேன். விளையாடுறதுக்கு போற? ஆமா. அவன் இப்போதான் தூக்கி கொண்டு விட்டுட்டு போனா. இவன் தெருக்கு ஓடுத. அங்கிருந்து அவன் பேக்க தூக்கணும், ஒன்ன தூக்கிட்டு வரணும். ஆனா இவர் வீட்டுக்கு வந்தவன ஒரு நேரம் வீட்டுல கிடக்க மாட்டாரு. ஆனா அங்க அவனுங்கிட்ட வச்சு கால்ல நோவுது, கையில நோவுது, அவனை தூக்கிட்டு வச்சிருந்த. அப்படிதானே? ஆமா, அங்க வச்சு கால் வலிக்கதான் செய்யுது. இவன் விளையாட போறியா? கால் வலிக்கல? கோயில் டீச்சர் வரதுக்குள்ள நான் விளையாடிட்டு ஓடி வந்துடுவேன். கேட்கறதுக்கே நாரவசமா இருக்குட்டி. இங்க பாரு, மருமவளாம் என்கிட்ட விளையாண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. இங்க பாரு, விளையாட போறலாம் சரிதான். அவன் வரதுக்குள்ள வீட்டுக்கு வந்துரு. பாரு, என்கிட்ட தையா பையா அம்மா. சரிடி, எங்க போய் விளையாட போற? தெருவுலதான். இங்க பாரு, தெருவுல தான் நின்று விளையாடணும். யார் வீட்டுக்கும் போக கூடாது. நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேனே. தெருவுல தான் நின்று விளையாண்டுட்டு இருப்பேன். சரி சரி, அவனு ஒரு மணி வருவான். அதுக்குள்ள போயிட்டு ஓடி வந்துரு. சரி. படிக்க போனா வீட்டுக்கு வந்து புக்கை எடுத்து படிப்பா கண்டிருக்கு. இந்த காலை கழிப்பிட்டு விளையாடக்கு போயாச்சு. இந்த வீட்டை தூத்து பறிக்கி போடுவோம். டியூஷன் பிள்ளைகள் வேற வரும். ஆமா, இந்த பவுல தின்னுச்சான்னு தெரியல. 2 வடை வச்சு தின்னுக்கிட்டு இருந்தா. இப்ப அடுத்த தெருவுக்கே போயிருப்பா. இவளை தேடி தட்டலோட விட்டுருவாளோ? அவன் வந்தா கோபப்படுவானே. வேண்டாம், கல்ல மண்ணாவே விளையாடுவோம். அதான் நல்லா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்ச்சங்கல் விளையாடுவோம். அது வேண்டாம், நொண்டிட்டு விளையாடுவோமா? திருடா போலீஸ் விளையாடுவோமா? அதுக்கு தான் இன்னொரு ஆளு குறையுதே. இது என்ன அழகு பிள்ளை வரேன்னு சொன்னாலட்டி அவ வந்தாலட்டி. அவளை போய் நான் கூட்டிட்டு வரட்டா? சரிடி, ஓடிட்டு கூட்டா. இது இந்த மீனா பிள்ளை வரவே மாட்டேங்குது. அவ படிச்சு கலெக்டரா போறாளான்டி. அவ கலெக்டரா போறலாமா? ஆமா ஆமா, அவ படிச்சு கலெக்டரா போறலாம். விடிய விடிய உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கா. எடி, அப்படியே மீனாவையும் கூட்டிட்டு வந்துரு. எடி, அவ பரிமளாவும் கூட்டிட்டு வந்துரு. பரிமளா தெருக்கு போனா அழகி தெருக்கு தான் போணும். அந்த தள்ளி போற ரெண்டாம் அவளை போய் கூட்டாட்டி. சரி, என்ன விட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சிராதீங்க. திருடன் போலீஸா விளையாடுவோம். நீ போய் அழகி பிள்ளை, பரிமளா, மீனா எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. ஏன்டி, உங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்தே அப்படி? சொல்லிட்டு வந்துட்டேன். நான் போய் 2 மினிட்ஸ்ல கூட்டி வந்துறேன். எடி, இனிமேலே துறைமா தெருக்குள்ள நம்ம போக கூடாது. ஏன்? அவ ரொம்ப தப்பிக்கு பண்ணுதா உன்கிட்டேட்டி? ஆமா, அவிய தெரு நம்ம தெருனே அவ வேறுபாடு பாக்குறாட்டி. நான் எங்க தெருக்குள்ள ஆட வருவேன்னு கேட்டதுக்கு உங்க தெருலாச்சி நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியாட்டி சொன்னா? நீ அவளை விட்டாட்டி வச்சா? இனிமேல் அவ நம்ம தெருக்கு விளையாடுறதுக்கு வரட்டும். பார், அவ தெருக்கு போகணும். ஆனா அவங்க தெருல விளையாடணும். ஆனா அவளை மட்டும் விளையாட்ட சேர்க்க கூடாது. நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா விளையாடுறத பார்த்து அவ வயிறு எரியணும். ஆமாட்டி, அவ தெருக்கு விளையாட போணும். அவ முன்னாடி சந்தோஷமா இருக்கணும். உண்மையில அவ வயிறு எரியணும் டி. அவ எப்படி எல்லாம் பிக்கு பண்ணனா தெரியுமா? உங்க தெருச்சி யாத்தோ அப்படி சொன்னாடி. அப்படியே சொன்னா? சத்தியமா? அப்பா, இங்கதான் நின்னு விளையாடுதா. இல்லன்னா அவனுக்கு பத சொல்ல முடியாது. எடி, வேற எங்க போயிராத. சப்பா, நான் எங்க போக மாட்டேன்னு எங்கயும் போயிராத. வர நேரம் இங்கே நின்று விளையாடணும். அத்தி இவளை கண்காணிக்கிறதே எனக்கு பெரும் பொழப்பா இருக்கும் போலுக்க. ஏ வடிவே, ஏ வடிவே, டேய் மர்மவன நிக்க. அப்பப்ப எட்டி பாத்துக்க. இந்த தெரு விட்டு எங்கயாவது போத பாத்த. சப்பா, நான் திருட போலீஸ் ஆடணும். போங்க. ஆமா, புருஷன் போலீஸ் இல்ல, உனக்கு அந்த லட்டு தானே வரும். அத்தி, இன்னைக்கு நம்ம துறையமலை விடவே கூடாது டி. அவளா நம்ம தெருவான பாக்கணும் டி. நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கத பார்த்தா அவ வயிறு அப்படி பத்துக்கிட்டு எரியணும். நம்ம கிட்ட வந்து என்ன விளையாட்டுல சேர்த்துக்கிடுவீங்களா அப்படின்னு அவ கேட்கற அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும்.
ஆமாட்டி ஆமா. அப்பாடா, என்ன விட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சலன்னு ஓடி ஓடி வந்தேன். எட்டி வந்துட்டா அழகி. போறட்டும். எட்டி நாம இன்னைக்கு விளையாட போற தெருவே துறையம்மா தெருவே. எட்டி உங்க அத்தை இப்பதான் இந்த தெரு விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாவ. அதுக்கு அடுத்த தெரு தானே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடி சத்தம் கொடுத்தா ஓடி வந்துடலாம். எட்டி உன் வீட்டால வந்தா தேடுவாவட்டி. அவ புருஷன். எட்டி இன்னைக்கு நம்ம துறையம்மாவை விடக்கூடாது டி. ஆமாமா விடவே கூடாது. எட்டி பக்கத்து தெருக்கு போனா அவன் அந்த பையல சண்டைக்கு வருவானே டி. அதுக்காவது போணும். வாங்கடி போலாம். எட்டி உங்க அத்தைட்ட எதுக்கு சொல்லிட்டு வரியா? சொல்ல விட மாட்டாவ டி. ஆமாமா சொல்ல விட மாட்டாவ. ஏய் என்ன விளையாட போமா? எட்டி அழகி. என்ன? இன்னைக்கு நம்ம தரைமத்தருக்கு தான் விளையாட போறோம். என்ன விளையாடுவோம் இன்னைக்கு? ஏன்டி அழகி உங்க அண்ணன் இல்லையா இன்னைக்கு வீட்ல? இல்ல அவன் வெளியில போயிட்டான். ஓ அத தைரியமா விளையாட வந்துட்ட. 6 மணிக்கு டியூஷன். அதுக்கு முன்னாடி விளையாடிட்டு வரேன்னு எங்க அம்மா சொல்லிட்டு வந்துட்டேன். அத்தி 6 மணிக்கு டியூஷன் இல்ல. எட்டி மறந்தே போச்சு. டியூஷன் டீச்சர் கொன்றுவ. சரி சரி எட்டி ஒரு மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள விளையாடணும். எட்டி தரைமத்தருக்கு தான் இன்னைக்கு நம்ம போறோம். ஏய் நீங்க எங்க தல விளையாடுமா? எங்க அண்ணன் இல்லல. எங்க வீட்ல வச்சு தொட்டு பிடிச்சடக்கு நல்லா இருக்கும். எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரீங்களா? உங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு தான். இன்னைக்கு எங்க அண்ணன் இல்லல. எங்க வீட்ல வச்சு திருடம் போலீஸ் ஆடுமா? எங்க வீட்ல தான் விளையாடுறதுக்கு பெரிய இடமா இருக்கு. தெருல விளையாடுறது நல்லா இருக்காது. நம்ம எங்க வீட்டுக்கு போமா வரீங்களா? டி உங்க அண்ணன் திடீர்னு வந்துட்டாம்னா? இல்ல இல்ல எங்க அம்மா கிட்ட கேட்டேன். அண்ணன் எப்ப வருவானே? எங்க அம்மா பேரவ நைட் தான் வருவான்னு சொல்லிட்டாவ. எட்டி எங்க வீட்ல வச்சு விளையாடுவா வரீங்களா? எட்டி நம்ம தெருவுக்கு உங்க தெருவுக்கு சண்டல்ல. அதான் சொல்றேன் எங்க அண்ணன் இல்லாத நேரம் நீங்களே எங்க வீட்டுக்கு வந்துருங்களே. நீங்களே எங்க வீட்டை பார்க்கணும்னு சொன்னீல்ல. சரி போமா. எட்டி உங்க அண்ணன் வர மாட்டாம்லாட்டி? இல்ல எங்க அண்ணன் வர மாட்டான். நம்ம எங்க வீட்ல வச்சு தொட்டு பிடிச்சு விளையாடலாம் வாங்க. ஆமாமா இது வீடு நல்ல பெரிய வீடு. திருடம் போலீஸ் வச்சு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். ஒளிஞ்சு விளையாடுறதுக்கும் நல்லா இருக்கும். தெருல யார் வீட்ல போய் ஒளிஞ்சோம்னா காட்டி கொடுத்துருவாவ. சரி வாங்க போவோம். வாங்க வாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு போலாம் வாங்க. தெருல நிக்கலான்னு பாப்போம். அவன் வர நேரம் ஒரு நம்மகிட்ட தையா போய் அம்மா எட்டி பார்த்துட்டு வருவான். ஏய் இசை. ஆமா குயிலி எப்பவும் உலகத்துக்கு வந்துருவாள. ஏன் இன்னும் வரல? புள்ள பசை விட்டுட்டாலோ? புள்ள பசை தான் விட்டுருப்பா போலுக்கு. சரி இந்த பையன் போய் பார்த்துட்டு வருவான். காப்பி இப்படி போட்டாது கொடுக்கலாம். வந்தோடனே சாப்பிட்டாலாம் தான் கேட்பான். எம்மா 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 வந்துட்டான் போலுக்கு. என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்த மாதிரி இருக்குது? இல்லம்மா சீக்கிரமா இல்ல, எங்க சீக்கிரம் வந்திருக்கேன். எப்போ போல தான் வந்திருக்கேன். இசைங்கம்மா நினைச்சேன் வந்தோன்னு அவ்வளவுதான் கேட்பான்னு. ஏன்னா விளையாண்டுட்டு வரேன்ட்டு போனால. எங்க விளையாட போனா? இந்த தெருல தான் விளையாண்டுட்டு இருந்தா. நான் இப்பதானே பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் 5 நிமிஷத்துக்கு ஒரு திருப்பி நான் பார்த்துட்டு தான் வரேன். தெரியலையா? அந்த கொடிக்கம்பு பக்கத்துல தானே? ஆமா அங்கதான் இந்த ராணி அந்த ரேச்சல் பிள்ளை கூட எல்லாரும் விளையாண்டுட்டு இருந்தா. தெருவே அமைதியா கிடக்கு. அவ கான் சத்தமும் கேட்கலையா? அத்தை பையன் விட்டு சொல்லிட்டு தானே வந்தேன். டியூஷன் இல்லையா இன்னைக்கு? குயில் இன்னும் வரல பாத்துக்கல. அவ வந்திருந்தான்னா டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருப்பா. அவ வேற இல்லையா? அது வரைக்கும் விளையாண்டுட்டு வரேன்ட்டு போனா பாத்துக்க. பையன் உள்ள எங்க சொல்லாம கொல்லாம எங்கேயாவது போயிருந்தாலே. சரி இங்க கண்ட்ரோல் பக்கத்துல எங்க போயிருப்பா. சரிம்மா என் சார் தேடுங்க. ட்ரெஸ் மாத்திட்டு அதை தேடி பார்த்து வரேன். சாப்பிடல? இந்த அவளை கூட்டு வரேன். சாப்பிட்டா? நீ 2 வடை வாங்கி கொடுத்திய. அததான் தின்னுட்டு ஓடுனா. சரிம்மா சார் தேடுங்க. நாளைக்கு பார்த்துட்டு வரேன். அப்படியே சோறையும் போட்டு வச்சிருங்க. வயிறு பசி தாங்க முடியல. நாளை கூட்டு வந்து சாப்பிடுறேன். சரியா? அடி நான் உன்கிட்ட ஒரு உண்மை கேட்பேன். நீ என்கிட்ட உண்மை மட்டும் தான் சொல்லணும். சரி. எட்டி கரோப்பை வீட்டுல என்ன மாடு இருக்கு பத்தியா? அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ உண்மையிலே கரோப்பையில காதலிக்கியோ? இல்ல இசே நான் அடிக்காதனே. அது என்ன எல்லாரும் வேற தெரு வழியா போனா நீ மட்டும் கரோப்பை தெரு வழியா வர? அப்படி இல்ல இசே, இது ஷார்ட்கட்ல அதுக்குதான். எது இந்த மூத்திர சந்து உனக்கு ஷார்ட்கட்? நான் அவளு கூடயாவது போயிருப்பேன். மூத்திர வழியா என்ன கூட்டு போய்கிட்டு இருக்க? உண்மை சொல்லிட்டி நீ கரோப்பையில காதலிக்கல. அதுக்கு தானே அவன் வீட்டு வழியா என்ன கூட்டிட்டு வந்த. இசை நீ சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டல்ல? சீச்சி நான் எப்படி சொல்லுவேன்? ஆமா எட்டி நான் காதலிக்கலாம் செய்யலட்டி. அவியதான் என்கிட்ட எங்க வீட்டுக்கு விளக்கேத்த வரியான்னு கேட்டாவ. அத்தாடி நீ என்னட்டு சொன்ன? நான் இப்படி சிரிச்சிட்டே நின்னா அவிய சரி உனக்கு விருப்பம்னா சொல்லி விளக்கேத்தலான்னு சொன்னவ. நான் இன்னும் பதிலே சொல்லல. ஆனா உனக்கு பிடிச்சிருக்கா? கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அன்னைக்கு டூர்ல வச்சு எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தா தெரியுமா? அந்த நகைப்பழி சச்சந்திய அதை அவன்கிட்ட வாங்கி கொடுத்தா. ஆமா கையில பூ வச்சிருந்தேனே அது கூட அவியதான் வாங்கி கொடுத்தாவ.
ம் எல்லாமே வாங்கி வச்சுக்கிடுவேன். ஆனா இன்னும் காதுல தான் நான் சொல்லல. ம் இப்படி எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வச்சுக்க. அவன் கணக்கு வச்சிருப்பான். நீ காதுல சொல்லலன்னு வச்சுக்க. வட்டி முதல்ல திருப்பி கேட்பான். குடு. திப்பா அதை திப்பாயம் கட்டி விட்டுட்டு போறாள. வட்டி முதல்ல திருப்பி கேட்பானா? அத்தினா எக்கச்சக்கம் வாங்கிட்டேன்னு. அத்தி வட்டி முதல்ல திருப்பி கேட்பானோ? அதுக்கு நம்ம நவுண்டுருவோம். சத்தியமா இனிமேல் இவன் எது கொடுத்தாலும் வாங்க கூடாதுப்பா. இல்லைன்னா வட்டி எகிரிடும். நான் வேற எப்படி கொடுப்பேன்? என்ன இந்த சைடா வந்த மாதிரி இருக்கு? விளையாட வந்தோம். அழகி தெருவுக்கு. விளையாட வந்தீங்களா? என்ன பக்கத்துல இங்க வந்த? வீட்டுல எங்க அக்கா எங்க அம்மாலாம் இருக்கவ தைரியமா எங்க தோட்டத்து வழியா போய்கிட்டு இருக்கா? இது தெருவு. எங்க வீடு தானே? ஏன் தெருவன்னா உங்களுக்கு என்ன குத்தைக்கா கொடுத்திருக்காவா இல்ல சொந்தமா கொடுத்திருக்காவளா? பொது வெளி. பேச்செல்லாம் அபாரமா இருக்குது. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் ஏற மாட்டேக்கு. என்ன விளக்கத்த வாரியா வரலையா? அத்தி இப்ப நான் முடியாதுன்னு சொன்னா வட்டி முதல்ல திருப்பி கேட்பானோ? என்கிட்ட வேற 5 பைசா இல்ல. இப்ப மட்டும் திருப்பி கேட்டோம்னா அவ்வளவுதான். எந்த பதிலும் சொல்லிடக்கூடாதுப்பா. அது சரி, இது என்ன ட்ரெஸ்? தாவணி எடுத்து போட வேண்டியதுனே. இது என்ன மூடாம கொல்லாம? இது பாவாடை சட்டை. எங்க அம்மா தான் கொடுத்தாவ. உங்க அம்மைக்கு அறிவு இருக்கா இல்லையா? பெரிய பிள்ளைக்கு போட்டு விட்டுருக்க ட்ரெஸ்ஸா பாரு. இனிமேல் இந்த மானங்கிட்ட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அழைக்க பார்த்தேன்னு வச்சுக்க. போட்டி துப்பட்டாவது போட்டுட்டி போட்டி வந்திருக்கா பாரு. இதை போட்டு தெருவிலே வந்துடி நீ. ஆமா இன்னும் 5 செகண்ட்ல போய் வீட்டுல போய் ட்ரெஸ்ஸா மாத்திட்டு வரல கொண்டு எரிஞ்சிடும். போட்டி ட்ரெஸ்ஸ போட்டு வந்திருக்க. ட்ரெஸ்ஸா நீ இதுக்கு என்ன செய்து? என்ன செய்தா? துப்பட்டாவது போட்டுக்கலாம்டி நீ. இதுக்கு யாரா துப்பட்டா போடுவாங்க? அசிங்கமா இருக்குடி. போ போய் ட்ரெஸ் மாத்திட்டு போ. எங்க அம்மா அடிப்பாவ. நீ ட்ரெஸ் மாத்தல நான் அடிப்பேன். ஒழுங்கு ட்ரெஸ் மாத்திட்டு வா. இனிமே இந்த பாவாடை சட்டை போடுறத பார்த்தேன் பொண்ணு எரிஞ்சுவேன். போடி போ தாவணி போடு போ. போறன்னு வச்சுக்க புளிச்சங்கம்பு தான் கிடக்கு வச்சு விளாசிவேன். என்னையும் பாருங்க எல்லாம் பாருங்க. போடி பாரு. தெருவழி அப்படி காட்டிட்டு போக கூடாது. முடுக்கோலியா போ. பாரு எவன் கண்ணியாவது பட்டன்னு வச்சுக்க புளிச்சங்கம்பு தான் கிடக்கு. முதுகு தள்ளி பிஞ்சிரும். போடி. அம்மைக்கு அறிவு இருக்கா இல்லையா? பொம்பளை பிள்ளைக்கு எப்படி ட்ரெஸ்ஸ போட்டு விடணும்னு தெரியாம போட்டு விட்டுக்கதா பாரு. அதான் பெரிய பிள்ளை ஆயிட்டல்ல, ட்ரெஸ்ஸ மாத்தி விடலாம்ல. சரி திருக்கார போயிடலாம் பார்த்துருப்பானுங்களோ. ட்ரெஸ்ஸ போட்டதுக்கு ட்ரெஸ் பின்னாடியே போய் பார்க்கணும். எவன் பார்க்கணும். சரி ஓ இசாய். இசாய் என்ன தெருல காணா? வடிபாட்டி இசாங்க இருக்காளா? சரி எங்க போனா? அப்படி போக மாட்டேன் தெருவு தாண்டி. இசாய் இசைமா. இசாய் இசைமா. கிணறு வேற வீட்டுக்கு வீடு கிணறு இருக்குது. எட்டி கட்டி பார்த்து போல. இசாய் இசைமா. இதான் எங்க வீடு. நல்லா இருக்கா? உங்களுக்கு என்ன, நீங்க பணக்காரங்க, வீடு நல்லாதான் இருக்கும். இருங்க எங்க வீட்டை எல்லாத்தையும் நான் சுத்தி காட்டுறேன். சரியா உங்களுக்கு? சரி. எங்க வீட்டுல ஒளிஞ்சு நடறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அற்பங்கரை, அரங்கனை, பெட்ரூமு, அப்புறம் ஸ்லாப்பு, அப்புறம் மொட்டை மாடி, இப்படி நிறைய இடம் இருக்குது. எக்கச்சக்க ரூம் இருக்குது. நீங்க எதுனாலும் விளாடலாம். ஏன்னா எங்க வீட்டுல எங்க அம்மையை தவிர இப்ப வீட்டுல யாருமே இல்ல. உங்க அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாவளோ? எங்க அம்மா ஒண்ணுமே சொல்லாது. எங்க அம்மா நீ அந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டச்சு நம்ம விட்டாச்சு விளாடுமான்னு சொன்னாவ. உங்க அம்மா சூப்பர். எங்க வீட்டுல எனக்கு எங்க அம்மையை தான் பிடிக்கும். எங்க அம்மா தான் சொல்லும் பிள்ளைகளெல்லாம் கூட்டச்சு விளாடு அப்படின்னு சொன்னிச்சு. எங்க அம்மா உங்களுக்கு எல்லாம் பண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காவ. பண்டமா? ஆமா, நான் உங்களெல்லாம் கூட்டு வந்திருக்கேன்ல, அதான் எங்க அம்மா உங்களுக்கு கொழுக்கட்டை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காவ. கொழுக்கட்டையா? ஆமா, பச்சரிசி மாவுல கருப்பட்டி போட்டு எங்க அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காவ உங்க எல்லாருக்கும். நான் சொன்னேன்லாம் விளையாடக்கு வந்திருக்கு பிள்ளைல அப்படின்னு. அதுக்குதான் எங்க அம்மா கொழுக்கட்டை வச்சிட்டு இருக்கு. விளையாண்டு முடிச்சுனா தின்னுட்டு போங்க. சரி. எனக்கு எங்க வீட்டுக்கு தந்துடுவே டீச்சருக்கு. நான் டியூஷன் படிக்கும் போது கொண்டுட்டு வரேன். நீ கொண்டுட்டு போ சரியா? எங்க கோயில் டீச்சருக்கும் எங்க அத்தைக்கும் கொடுக்கணும். சரி நான் தாரேன். 3 லத்தா அவளுக்கு கொடுக்கணும்ல. நீ 5னா கொண்டு போ. சரி பேசுனது போலாம். ஒளிஞ்சு விளையாடுவோமா? எடி யார் எடுத்துட? யார் போலீஸ்? அம்மா இந்த ராணி பிள்ளைங்க என் பின்னாடி தான் அந்த கராப்பை வீட்டு வழியா வந்துட்டு இருந்தா. நீ என்ன விட்டுட்டு வந்த? யோசிச்சுக்கிட்டு இருந்தா. நீ யோசிச்சுக்கிட்டே நில்லுன்னு வந்துட்டேன். வாங்கம்மா வாங்க.
பொம்மை மாதிரி இருக்கு. இதுனா உங்க அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்காவ? எங்க அம்மா பீச்சு திட்டு இருந்தாவ எங்க சித்தி கூட சேர்ந்து. சரி 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 சரிம்மா, விளையாடுங்க. அப்ப காட்டுல நிறைய இடம் கிடக்கு, உங்க இஷ்டம் போல விளையாடுங்க. நான் கொல்கட்டை வச்சு கொண்டுட்டு வரேன். தண்ணி என்ன குடிங்க என்னமா? சரி. விளையாட வந்திருக்கு வேற அவ்வளவு பிள்ளைகளும் அழகு போல இருக்கு. சரி நம்ம விளையாடுமா? திருடன் போலீஸ் வச்சு விளையாடலாமா? எப்படி ராணி பிள்ளை வந்துரும், நம்ம அது வரைக்கும் ஒளிஞ்சு விளையாடலாம். எடி போலீஸ் யாரு, திருடன் யாரு? எடி நான் போலீஸ். சரி நான் திருடன், நான் ஒளிஞ்சுக்கிறேன். எடி நானும் திருடன், அப்ப நான் போலீஸ். ராணி வந்தா வாஸ்கர் பெட்டில சேர்த்துக்கலாம், சரியா? பொல்லையில விளையாட விளையாட்ட பாரு. ஐயோ இவன் உள்ள வந்துட்டானே. ஐயோ இந்த பொல்லையில இவன் என்ன விளையாண்டுட்டு இருக்குவ. இவ பார்த்தா உண்டுல ஆக்கிடுவானே. என்ன வாசல் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? எதுக்கு மணியோட உள்ள போட்டோம்? ஐயோ அவ்வளவு புள்ளையில வீட்டுல கடந்து விளையாண்டுகிட்டு இருக்க, உண்டுல ஆக்கிடுவானே. அது ஆசையா விளையாண்டுகிட்டு இருக்க. ஐயோ என்ன வாசல் ஏதோ பியாய பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன ஐயா? என்னவா? இல்லையா, அது வந்து நம்ம தெரு பிள்ளைல இல்ல, தாய் கூட படிக்க பிள்ளைல இல்ல, அதான் அந்த சின்ன பிள்ளைல எல்லாம் சேர்ந்து தெருல நின்று விளையாண்ட நல்லா இருக்காது பாத்தியா, அதான் வீட்டுக்குள்ள விளையாடட்டுமான்னு கேட்டாளுவ. நான் தான் சேர்த்த வாலிய பிள்ளையிலே விளையாண்டுட்டு போட்டுமேனு வீட்டுல விளையாட விட்டுட்டேன் ஐயா. அதுக்கு என்ன? இல்ல வீட்டுக்குள்ள பிள்ளைல விளையாடுறது உனக்கு கோவம் வரக்கூடாது இல்ல, வாலி பிள்ளைல நீ சத்தங்கத்தை போட்டுற கூடாது இல்ல. வீட்டுக்குள்ள தான் விளையாடுறது, இதுல என்ன இருக்குது? தெருல விளையாடுறதா தப்பு, வீட்டுக்குள்ள தான் விளையாடுதா? ஆமா வீட்டுக்குள்ள தான் விளையாடுறா. அப்போ விளையாடிட்டு போட்ட விடுங்க. அப்பா இன்னைக்கு எனக்கு ஏதோ நல்ல குணம் போலுக்கு, ஒன்னும் சொல்லாம போயிட்டான், இல்லன்னா அவ்வளவுதான். ஐயோ திருடன் திருடன் போலீஸ் இங்க, திருடன் எங்க இருக்கா கண்டுபிடி, திருடன் எங்க இருக்கா கண்டுபிடி, திருடன் எங்க இருக்கா கண்டுபிடி, திருடன் எங்க இருக்கா கண்டுபிடி. ஓய் ஆத்தி அண்ணே வந்துட்டா, நான் செத்தேன். ஆத்தி அண்ணே. சரி சரி விளையாடு விளையாடு. யப்பா நல்ல நேரம். யப்பா அப்பா அத இவன் எப்ப வீட்டுக்கு வந்தா? திருடன் திருடன் எங்க இருக்கா கண்டுபிடி, திருடன் திருடன் எங்க இருக்கா, இசை எங்க இருக்கா? எங்க இல்லையோ, பய உள்ள எங்க போய் ஒளிஞ்சிச்சுன்னு தெரியலையே. திருடன் திருடன் திருடனை கண்டுபிடி, திருடனை கண்டுபிடி, திருடனை கண்டுபிடி. ஆத்தே இவனா அடிச்சு விடுவானா? விளையாடுங்க விளையாடுங்க. ஆத்தே இந்த அழகி பிள்ளை எங்க அண்ணன் வரமாட்டான்னு சொன்னா, ஆத்தே நல்ல நேரம் இல்லைன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பான். நல்ல இடத்துல ஒளிஞ்சுக்கணும். திருடன் இங்க இருக்கான் கண்டுபிடி, திருடன் இங்க இருக்கான் கண்டுபிடி. கண்டுபிடிக்க முடியாத இடத்துல ஒளிஞ்சுக்கணும். நான் இங்க இருக்கேன். அந்த புள்ள அந்த போலீஸுக்காரன் கிங்ஸன் அவன் கட்டிக்கிட்ட பொண்ணு தானே? அவன் அந்த புள்ள தான் கட்டிக்கிட்டாங்களா? தாலி கட்டிட்டானா இல்லை பரிசு மட்டும் தான் போட்டிருக்கானா? இப்போ இந்த புள்ள அவன் கூட தானே இருக்குது, இங்கெல்லாம் விட மாட்டானே. எப்படி இந்த புள்ளைங்க வந்திருக்கு? அவனுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது, அவ்வளோ லேசில் இங்கே விட மாட்டானே, விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவனுக்கும் எனக்கும் ஆகாது, தீராத போக. அப்படி இருக்கும்போது எப்படி இங்கே விட்டான்? நாங்க திருடன் போலீஸ் வச்சு விளையாடுதோம். வீட்டில் சொல்லிட்டு வந்தியா? வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன். சொல்லிட்டு வந்தியா? இல்லையே, எப்படி? அவன் விடக்கு வாய்ப்பு இல்லையே. நான் சொல்லிட்டு தான் விளையாட வந்தேன், திருடன் போலீஸ் விளையாடுதோம். சரி. திருடன் திருடன் திருடன். எம்மா எம்மா என்னல அல கூட்டு வந்துட்டியா? கூட்டு வந்துட்டா? நான் வீட்டுக்கு வந்து பண்ண தேடிட்டு வரேன். அவன் வீட்டுக்கு வரலையா? அவன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கா? சரி இவன் தெருமுழுக்க தேடிட்டேன், அவளை காணுமே. சரி நான் வீட்டுக்கு வந்து போறேன், வீட்டுக்கு வந்தேன். பைய உள்ள தெருல தானே விளையாட சொல்லிட்டு வந்தேன், எங்க போனான்னு தெரியலையே. இல்ல இந்த பழைய தோட்டத்துல பாத்தியா? எல்லா இடத்தையும் தேடிட்டேமா, அவளை காணல. எல்லா பேரும் இப்படி விளையாண்டுட்டு இருந்தா. இல்ல ஆமால இந்த மேரியமாவா, அப்புறம் அவ ஜெபபிள்ள ராணி எல்லாம் தான் விளையாடிட்டு இருந்தாளுவ. ஆனா ஒரு பிள்ளையும் காணும். எல்லா வீட்லயும் கேட்டேன், எல்லாம் விளையாட போயிருக்குன்னு சொன்னாவ. எங்க போய் விளையாட போனான்னு தெரியலையே. ஏமா ஏமா அவளை வெளியில எல்லாம் விடுதியா? ஏல சின்ன பிள்ளை வீட்டுல புடிச்சால வைக்க முடியும், ஆடுத பிள்ளை வீட்டுக்குள்ள வைக்க முடியும்? எத்தனை வீட்டுக்குள்ள இருப்பா? சரி எங்க போனான்னு தெரியல. ஏமா அவளுக்கு நீச்சல் வேற ஒழுங்கா தெரியாது, அவளை குளத்துக்கு போயிருப்பாளோ? இல்ல இல்ல அது சொல்லி வச்சிருக்கேன், குளத்துக்குலாம் போனா காலை தரிச்சுவன்னு சொல்லி வச்சிருக்கேன். அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாள. சரி நான் வழக்கு தெளிவை பார்த்துட்டு வரேன்.
என்னவா இன்னும் குயிலே வரக்கான மேல கோயிலே அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. வருவாங்கம்மா. ஏன்ல என்னாச்சு அவளுக்கு? ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, நைட்டு ஆகும்னு சொன்னாங்கம்மா. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நைட்டு 9 மணிக்கு நான் கூப்பிட போறேன். நைட்டா 9 மணி வரைக்கும் மேல வேலை வாங்குவாங்க பிள்ளைய? ஆமாம்மா, நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும். நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். சரி, நான் போய் தெரியல பார்த்துட்டு வரேன். அவளை அடிச்சு பத்தி கூட்டிட்டு வா. பையன் இனிமேல் விளையாட கூட விடாத தெருவுக்கு. இங்கோட லண்ட பரவாயில்ல, எங்க போனான்னு தெரியலையே. ஏமோ நான் தேடுதேன்னு தெரியல, எல்லா பெண்ணும் சிரிப்போம் நம்ம. அது விளையாடுற பிள்ளைய பரிசம் போடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். அம்மா இன்னும் விளையாண்டுட்டு இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? சரி, விளையாண்டு போட்டு விட்டா இவ்வளவு திருத்தமா ஓட்டுக்கும் நினைக்கிறேன். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரும் கேட்டா நான் அவளை தேடி போயிருக்கேன்னு சொல்ல வேண்டாம். என்ன தெரியாது, ஏன் தெருத்தரா கூட்டிட்டு அழுதியா இசை இசைன்னு. சே, வரட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு. நான் அடிப்பேன். ஏன் அடிக்கன்னு கேட்க கூட சொல்லிட்டேன். ஆமா, அப்படியே அடிச்சு தள்ளிடுவான். போடா போ. அப்படியே அடிச்சுட்டு தான் மாறி சொல்லி பாப்பான். இந்த பார், ஒன்னால இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாத்துக்க. நீ கொடுக்க இலக்காரமும் செல்லவும் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, செல்லம் கொடுத்தாவ. இல்ல செல்லம் கொடுத்தாவ. எல்லாம் ஒண்ணு இல்ல, சின்ன பிள்ளை அப்படிதான் இருக்கும். சரி, நான் போய் தேடி பார்த்து வரேன். ஆமா, இவன் அப்படியே கண்டிஷன் பண்ணி வச்சிருவான். அவளை பார்த்தனே குட்டி பாம்பா அடங்கி போயிருத. இவர் அப்படியே அடிச்சு கூட்டு வந்துருவாராம். நீ வாயிலே வடைச்சு விட்டுருவான். அடக்க திருப்பம் வந்தாச்சே. ஏ இசை, இசை, ஏ இசை. சும்மா இந்த பொய்ய உள்ள எங்க தான் போச்சுன்னு தெரியல. பொய்ய உள்ளக்கு வாளுதான் இருக்குது. மொத்தத்துக்கு மேல தாவிட்டாலோ. எடி இசை. சரி, இவனாவது கெட்டின பொண்டாடி இப்படி தேடி அலைவானா? ஏ இசை. அட, இது இந்த இசை கூட நடப்படுதுன்னா. எடி ராணி, இந்த பிள்ளை எதுக்கு அதுக்காது? எடி எதுக்கு அழுத? எதுக்கு அழுத? நான் விளையாட போனேன்னா அப்ப இசையை கூட விளையாட போயிருக்கா. சரி. அதான் நான் இசை எல்லாரும் விளையாட போனோமா. அப்பா இங்கதான் இங்க நிக்கா. சரி, அந்த கருவாப்பையன புளிச்சங்கம் போச்சு அடிச்சிட்டா. கருவாப்பைய புடிச்சங்க போச்சு அடிச்சிட்டானா? எதுக்கு? அவன் அப்படிலாம் அடிக்க மாட்டானே. எதுக்கு அடிச்சான்? அவனுக்கு லூசு பிடிச்சிட்டு ட்ரெஸ் மாத்த சொல்லி அடிச்சிட்டா. ஐயோ, பையன் உள்ள போட்டு ட்ரெஸ் பாரு. போ போ, அந்த ட்ரெஸ் மாத்து போ. இன்னும் 2 புடிச்சங்க வச்சு வாங்கிட்டு இருக்கணும். இன்னும் 2 அடி சேர்த்து கொடுத்துருக்கோம் உனக்கு. போ, போய் தேவையா போட்டு போ. சரி, இசை எங்க விளையாண்டுட்டு இருக்கா? அதான் அழகி வீட்டுக்குள்ள ஆடுறதுக்கு போனோம்ல. அழகியா? அது யாரு? அழகினா யாரு? அதான் நம்ம கூட டூருக்கு வந்தால அழகி புது சர்டிஃபிகேஷனுக்கு வரல. அந்த வடக்கு தெரு. அந்த வடக்கு தெருதான். அருண் பாண்டி வீடு தானே? ஆமாமா, அருண் பாண்டி தான். அழி தங்கச்சி அழகி அழி வீட்டுக்கு தான் விளையாட போனா. ஆத்தி, இப்ப இசைக்கு அடி விழுமா? போடா கருவாப்பையில. இருடா, எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க. என்ன புளிச்சங்கம் வச்சு வாங்கி வாங்கி அடிச்சிட்டான்னு. வந்தவொன்னு குளிக்கலான்னு பார்த்தா ஆளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைல ஆளுக்கு ஒரு ரூம் பிடிச்சிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கு. எங்க போய் குளிக்கன்னு தெரியலையா? விட்ட பாத்திரம் கதை தந்துட்டு உள்ள உங்களுக்கு போய் வழியில் என்ன சட்டை பண்ணுதே? கச்சக்காடு வேலை. இந்த பிள்ளைலாம் என்ன கத்துதே? எங்க போய் குளிக்கன்னு தெரியலையா? சரி, பேசாம ஆத்துக்கே போயிருவோம். இல்ல, என்ன பார்த்தா உனக்கு திருட்டு பைய மாதிரி தெரியுதானே கேட்க. அதுல என்ன சந்தேகம்? எனக்கு மோதது காலே கிடைக்கல. இவகிட்ட இருந்து மோதனே. இப்ப எதுக்கு நீ என்ன பார்த்து திருடன்னு சொன்ன? நாங்க திருடன் போலீஸ் வச்சு விளையாடுறோம். அது என்ன கரெக்டா என்ன வந்து இடிச்சு என்ன பார்த்து திருடி சொன்ன? அது கரெக்டா அமைஞ்சிருக்கு. மக்களே, விக்கலே. நீ இந்த இடத்துல வாய் பேசுவியா? ஊனப்பட்டா நீ அந்த மரியா மாதிரி பெத்தமோ தானே? ஆத்தி, அந்த படுபாவிகளுக்கு பிறந்தது ஒரு குத்தமா? என்ன எல்லாரும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஆமா, உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு. இங்க என்ன விளையாட்டு? உங்க தங்கச்சி தான் கூட்டு வந்தா. எங்க நொண்ணே வீட்டுல இல்லவே இல்ல, ஜாலியா விளையாடலான்னு சொன்னா. ஓ, உங்க அம்மா கூட கொழுக்கட்டெல்லாம் அவிச்சு வச்சிருக்கா சாப்பிடறதுக்கு. விளையாண்டு முடிச்சிட்டு போகும்போது கொழுக்கட்டெல்லாம் திங்கன்னு நினைச்சோம். இப்ப என்னாச்சு? அத்தான் மண்ணலி போட்டுட்டுல திருட ரூபத்துல வந்தேன். இல்ல, திருட விளையாட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டியல்ல. ஆள பரவாயில்ல, போடி. அது நீ ஒன்னும் பேச வேண்டாம். அது அன்னைக்கு அவசரப்பட்டு அடிச்சது தப்புதான். அது வசமா அடிச்சுட்டேன். என்ன நக்கல் பண்ணுதுன்னு கேட்க. ஓ, சொல்லி காட்டுதா?
அன்னைக்கு சத்தியமா உங்க தங்கச்சி எங்க போயிருக்கான்னு தெரியாது. என்ன மதிப்பு இல்லாம கூட்டணும் எனக்கு கோவம் வந்துட்டு. ஏன் உன்னை அக்கானு கூப்பிட்டுருக்கணுமா? என்ன என் பேர் ரேச்சல். விளக்கு மாத்துக்கு பஞ்சு மத்தன்னு பேரான் போ. விளையாட வந்தது ஒரு குத்தமா? இரு, நீ கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். இன்னைக்கு என் வீட்டுக்கு விளையாட வந்திருக்கல, அதனால விட்டுட்டேன். இல்லன்னா நீ கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்க வேண்டாம். நான் கொடுத்ததெல்லாம் நீங்க திருப்பி கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டேன். வட்டி முதல்ல நான் கொடுப்பேன்டி. நிஜமா? நிச்சயமாதோ? ஆத்தே, வட்டி முதலமானா இங்கேயும் கொடுத்துருவீங்களா? நீ ஒரு கணத்துல கொடுத்த, நான் 2 கணத்துலயும் கொடுப்பேன். இன்னைக்கு தப்பிச்சு போ. இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். கொடுக்க நேரம் வரும், அப்ப பாரு. ஏன்டா இந்த அருண் பாண்டிய பகச்சுக்கிட்டோன்னு நீ நினைப்ப? சும்மாலாம் விட்டுற மாட்டேன்டி. நீ கொடுத்தத அவனுக்கு கொடுக்காம விட மாட்டேன். அத்தி ரொம்ப மிரட்டானே. அடிக்கிறந்தா இப்பமே அடிச்சிருங்களேன். அவ்வளவு லேசாலாம் கொடுக்க மாட்டேன். கொடுப்பேன், ஊரடிய கொடுப்பேன். அடிச்சல என் அப்பா என்று நின்று பேசுறதுக்கே பயப்படுவாரு. எங்க அம்மா நான் நிக்கிற ரூம் பக்கம் கூட வர மாட்டாங்க. ஆனா நீ கை நீட்டி அடிச்சல. ஆத்தி, நீங்க ரவுடின்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய ரவுடின்னு எனக்கு தெரியாதுல்ல. அதுக்கானே நானும். ஏன் நீனும் ரவுடியா? சீச்சியா? உங்களை மாதிரி நான் ரவுடி எல்லாம் கிடையாது. ஊமை கொட்டான். அப்படியும் சொல்ல முடியாது. நான் நல்லதான் சட்டெல்லாம் பண்ணுவேன். போயிரு, கோத்த கலப்பாத. போ போ. நான் கொடுத்தது திருப்பி கொடுத்துருவீங்களோ? பின்ன போ. கோத்த கலப்பாத, கிளம்பி. என் தங்கச்சி விளையாட நல்லா விட்டுட்டு இருக்கேன். கிளம்பி. இதையும் வட்டி முதலமா கொடுத்துரு. வட்டி முதலமா கொடுத்துரு. இதையும் வட்டி முதலமா திருப்பி கொடுத்துருங்க. நீ இப்ப என்ன பண்ண? நீங்க தான் எதை கொடுத்தாலும் வட்டி முதலமா திருப்பி கொடுத்துருவீங்களே. நீ இப்ப என்ன பண்ண? தெரியாது. நான் ஒரு ரவுடி பையன். என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? அறிவில்லை உனக்கு? அறிவில்லை. உண்மைதான், அறிவில்லை உனக்கு. அதான் அழகா இருந்தா அறிவு இருக்குங்க. அது சரியா இருக்கு. அப்போ நான் அழகா இருக்கேனா? அழகா இருக்க, நான் அறிவில்லையே. அசிங்கமா இல்ல. என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? மூஞ்சி மாதிரி பேத்துருவேன். சரி, பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துருங்க. என்னது? பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துருங்க. அடிதான் கொடுப்பேன். போயிரு. சரி, நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. அடியா இருந்தாலும் சரி, நான் கொடுத்ததா இருந்தாலும் சரி, கொடுத்துருங்க. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அறிவு கொடுத்தனமா? வீட்டுல யாரும் பார்க்க அறிவில்லை உனக்கு. நான் கொடுத்தது பிடிக்கலன்னா என்ன? மரியாதை இங்க போயிரு. தெரியல, அன்னைக்கு நான் அடிச்சது தப்புதான். அன்னைக்கு உங்க மேல எந்த தப்பும் இல்லை. கூட பொந்தானா அக்கறையா தேடுனீங்க. அதை நான் தான். சாரி, மனசு உறுத்தலாவே இருந்தது. உங்க தங்கச்சிக்கு கிடைச்ச மாதிரி பொறுப்பா அக்கறையா எனக்கு கிடைக்கல. எல்லாருக்கும் அந்த வரம் கிடைச்சிடாதில்ல. உங்க தங்கச்சிக்கு கிடைச்சது எனக்கும் கிடைக்காதான்னு ஒரு பேராசை. அதை ஆத்திரமா வெளிப்படுத்திட்டேன், கோவமா வெளிப்படுத்திட்டேன். சாரி. ஒரு ஆணை கை நீட்டி அடிக்கிறது தப்பு. பாவம், அவன் தங்கச்சி மேல அக்கறையா இருந்தான். அவன் தங்கச்சி கற்பு மேல அக்கறையா இருந்தான். அதை நான் எப்படி தப்புன்னு சொல்லி அடிக்க முடியும்? நான் செஞ்சது தப்பு. தான் தங்கச்சி தப்பான ஒருத்தனை தேர்ந்தெடுத்துடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா இருக்கிற இந்த அக்கறைய தப்புன்னு சொல்லி அடிச்சது தப்பு. அடிச்சிட்டேன். அதான் அதை எப்படி அந்த பாவத்தை கழுவுன்னு எனக்கு தெரியல. அதான் மொத்தத்தால கழுவுன. பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துருங்க. பிடிக்கலன்னா கொடுத்துருங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாவத்தை மொத்தத்தால கழுவிக்கிட்டு இருக்க.
இதெல்லாம் பண்ணாத. நான் குடும்ப வாழ்க்கைக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் சரிப்பட்டு வராதவன். நான் எப்போ வேணாலும் உள்ள போவேன். என் மேல 118 கேஸ் இருக்கு. நான் ஊர்ல சுத்திட்டு இருக்கானே கிங்ஸ், அவனே முதல்ல என்ன தூக்கி உள்ள வைப்பான். ஒரு நல்ல பையனை பார்த்து வாழறதுக்கு வழியை பாரு. உனக்கு நல்லவனை பார்த்து தேர்ந்தெடுக்க தெரியாதே. வாழ்க்கை துணை நல்லவனை பார்த்து தேர்ந்தெடு. தங்கச்சி தப்பானவனை தேர்ந்தெடுத்துடக்கூடாதுன்னு தங்கச்சிக்காக பட்டினியா அந்த காட்டுல சுத்திட்டு இருந்த இந்த அருண் பாண்டிய விடவா ஒரு நல்லவன் கிடைச்சிட போறான். ஏய், நீ சின்ன பொண்ணு. என் மேல 118 கேஸ் இருக்குது. உள்ள போனா வெளியில கூட வர முடியாது. நான் ஒன்னும் சேர்ந்து வர்றதுக்கு எதுவும் சொல்லலையே, மொத்தம் தான் கொடுத்த, வேற எதுவும் பண்ணல. அது இது எதுக்கு கொடுத்த? செஞ்ச பாவத்தை கழுவதுக்கு. ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு ஒத்த கொடுக்கலாமா? ஒரு பொண்ணு ஒரு ஆணை கை நீட்டி அடிக்கலாமா? அது தப்புனா இதுவும் தப்பு, அது சரினா இதுவும் சரி. இருந்தாலும் ஒரு ஒரு ரவுடி பையலுக்கு நீ முத்தம் கொடுத்தது தப்பு. காதலனுக்கோ கட்டிக்க போற புருஷனுக்கோ கொடுக்கலாம். சரி, அப்படியே எடுத்துக்கோங்க. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, இந்த அருண் பாண்டி மேல அருண் பாண்டிக்கு பிடிச்சிருக்குன்னா மனசுல இல்ல, அந்த மேரி மரியா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்க. நான் இந்த அருண் பாண்டிய பிடிச்சிருக்குன்னு தைரியமா சொல்லிடுவேன். நான் என்னையே மறந்துட்டேன். நான் கெட்டவனா தானே தெரிஞ்சேன். எந்த பொண்ணு கண்ணுக்கு மட்டும் நான் இப்படி நல்லவனா தெரியல. பார்க்கல, உன் மேல எனக்கு காதல் வரதான்னு பார்க்கல. ஆனா நீ முத்தம் கொடுத்த உடனே ஒரு செகண்ட் சம்பிச்சு தான் போனேன். வாய் பேச முடியாத ஊமையானே. அது ஒரு விதமான இதமா இருந்தது, புத்துணர்ச்சியா இருந்தது, மனசுக்கு இதமா சந்தோஷமா இருந்தது. இது வரைக்கும் இதே மாதிரி எனக்கு கிடைச்சதில்லை. நீ கட்டி பிடிச்சி கொடுத்தது ஏதோ தாய்மொழியில இருந்த மாதிரி இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஏய் இசை, ஏய் இசை, நான் விளையாட வந்தேன். எங்க எங்க விளையாட வந்து தட்ட? அது ஐயோ, என் மேல கோத்துல இந்த பொண்ணு அடிச்சிரும் உங்களுக்கு. எங்க வந்த? இங்கதான் வந்தேன். அதான் அழகி வீட்டுக்கு விளையாட வந்தேன். வீட்டுல சொன்னியா? இல்ல, யார கேட்டு வந்த? ஐயோ, என்னால இந்த பொண்ணு அடிச்சிரும் உங்களுக்கு. யார் முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்க? அவனை பேச வேண்டாம்னு சொல்லி அவனை கொண்டு வச்சிருவேன். போ போ. முன்னாடி அடிச்ச கொண்டு வச்சிருவேன். என் கையில எனக்குன்னு பார்த்தல பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். டேய், போத என்கிட்ட மோதி உனக்கு 4 குறிச்சிருக்கேன்டா. சரி, வீரத்தை அந்த பொண்ணு கிட்ட காட்டிட்டு இருக்க. வீரத்தை கட்டல, நீ எவ்வளவு கேடு கட்டவன்னு காட்டிட்டு இருக்க. இசை, வீட்டுக்கு போடு. கேஸ்ல சிக்காமல போயிருவேன். இருடா, ஒரு நாளைக்கு இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது. போக்கலாம். இந்த கிங்ஸ் நான் இந்த அருண் பாண்டியனு வாயே. மோத என்கிட்ட மோதி எதுக்கு அந்த பொண்ணு அடிக்க? வலித்த வலிடப்படாதுல்ல, அதுக்குத்தான். கொடுக்கல கொடுத்ததுன்னா வலித்த வர மாட்டா. முன்னாடி இந்த பொண்ணு அடிச்சுட்டானே. வீட்டுக்கு போடலைக்கு நீ. அழாம போ. போய பத்த. போ, இன்னைக்கு வீட்டுக்கு போ. முட்டு பேச்சு வெளுத்து வாங்குற. கையில என்ன இருக்குன்னு பார்த்தல. என் பொண்ணு இது கடிக்க. வீட்டுல போய் எவ்வளவு அடி வாங்க போறேன்னு மட்டும் பாரு.